ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளைக்கான செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யல, தேவனை பற்றி ஒரு குறை சொல்ல. இவைகளை விட்டு யோபினுடைய நிலைமை என்ன என்று நமக்கு தெரியும், பார்த்திருப்போம், வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அவனுக்கு எவ்வளவுதான் செல்வந்தங்கள் இருந்தாலும் விசாசம் அவன் என்ன பண்ணினான்? சோதித்தான். கர்த்தருடைய அனுமதியோடு என்ன பண்ணினான்? சோதித்தான். அவன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணினான்? இழந்தான். அவனோடு இருந்த ஆடு மாடு கால்நடைகள் வேலையாட்கள் பிள்ளைகள் அவன்கிட்ட இருந்த வீடு எல்லாவற்றையும் இழந்தவனாய் தனி மனிதனாய் நிற்கும் பொழுது எல்லாவற்றையும் இருந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணல? சோர்ந்து போல. அவன் குறை சொல்லல, தேவனை பற்றி தூசிக்கவில்லை. மாறாக இந்த நிலைமையும் என்னை விட்டு என்ன பண்ணும்? மாறும் என்று சொல்லி அவன் செபித்தவனாய் காணப்பட்டான். எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணல? குறை சொல்லல, தேவனை துசிக்கல, நாமத்தை மயப்படுத்தல. அதை பார்த்ததுக்காக அவர் எல்லாவற்றையும் மீண்டும் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும். அந்த சோதனையை நாம் சகித்தோம், அந்த சோதனையை வெற்றி பெற்றோம் என்று சொன்னால், கடந்தோம் என்று சொன்னால், நமக்கு முன்பாக வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதா? இல்லை, எனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எனக்கு பலவீனமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, என்னால முடியலன்னு சொல்லி நம்ம உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. யோபுவை போல நம்ம எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறவர்களாய் அந்த நிலைமையிலையும் நான் என்ன பண்ணுவேன்? தேவனை துதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன் என்று நாம் உறுதியோடு இருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகள் எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனால் எப்பவும் சொல்வது போல அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்பவர், கண்ணீரை காண்பவர். அவருடைய பிள்ளைகள் நாம் இருக்கிறனால அவர் நம்மளுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? செய்வாரே. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றும் வரையிலும் என்னை ஒருபோது என்ன பண்ண மாட்டார். அவருடைய கரம் என்னை என்ன பண்ணும்? யோபுவை பாதுகாத்து அவன் சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதித்தது போல என்னுடைய சூழ்நிலையை மாற்றி அவர் ஆசீர்வதித்து என்னை உயர்த்த அவர் காலவெளியில் கண்களை மூடி பிதாவே, தாப்பனே, இந்த நாள் முழுவதும் பிரசன்ன மகிமைகளோடு கூட இருக்கட்டும். தாப்பனே அப்பா, நாங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை உயர்த்துவீராக. கரம் நாள் முழுவதும் வழிநடத்திச்சு.